இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த ஒரு புதிய வருடத்தை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவாதி தேவனை நான் அதற்காக ஸ்தோதரிக்கிறேன். இந்த வருடத்திலும் கூட இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேச சித்தமாக இருக்கிறார். புதிய வருடம் புது வாக்கு திட்டங்களை கர்த்தர் நமக்கு தருவார், தந்து கொண்டிருக்கிறார், இன்னும் தருவார். இந்த விசுவாசத்தோடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஆம் பிரியமானவர்களே, புதிய வருடத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் நான் இப்படி மாற வேண்டும், நான் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்திருப்பீர்கள். கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருஷம் எனக்கு இந்தந்த நன்மைகள் உண்டாக வேண்டும், அதற்கு நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிந்து தீர்மானம் செய்தவர்களாக இருப்போம். புதிய வருடத்தில் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை பெற்றவர்களாக கூட நாம் காணப்படுவோம். இந்த வருஷத்திலும் கூட அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாக செபிப்பதில் நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அந்த வாக்கு தத்தங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடி கேட்பது மிகவும் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த வருஷத்திலும் ஆண்டவர் இந்த வாரத்தில் நம்ம ஒரு வாக்குத்தத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேச சித்தமாக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனத்தின் பிற்பகுதியில் அந்த வாக்குத்தத்த வசனம் அடங்கி இருக்கிறது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் திருப்தி அடைவதை குறித்து நம்மோடு பேச சித்தமாக இருக்கிறார். எந்தெந்த காரியங்களில் நாம் திருப்தி அடைய வேண்டும், திருப்தி அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், உண்மையாகவே திருப்தி அடைவது என்றால் என்ன, சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி அடைவதை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேச சித்தமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது அநேகர் சொல்கிறதான ஒரு வார்த்தை, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒரு திருப்தியே இல்லை. அநேக எக்ஸாமுக்கு படிக்கிற பிள்ளைகள் சொல்கிறதான ஒரு வார்த்தை, நான் அதிகமாக படிக்கிறேன் ஆனால் படித்த மாதிரியே ஒரு திருப்தி இல்லை, நான் நல்லா தான் எழுதுறேன் ஆனால் எழுதின மாதிரியே ஒரு திருப்தி இல்லை. பிஸ்னஸ் செய்வர்கள் செய்கிறதான ஒரு காரியம், நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன் ஆனால் என்னுடைய பிரயாசத்துக்கு தக்கன பலன் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தி இல்லை. இப்படியாக உலகத்தில் அநேகம் பேர் திருப்தி இல்லாமல் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த கடைசி காலத்தில் இதுதான், எவ்வளவு செய்தாலும் யாரையும் யாரால் திருப்தி செய்ய முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு உலகம் தான் இந்த கடைசி கால உலகம், இந்த கொடுமையான உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்போ யாருக்கு கர்த்தர் திருப்தியை கொடுக்கிறார் என்று சொன்னால், என் ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்களாக இருப்பவர்களுக்கு கர்த்தர் திருப்தியை கொடுக்கிறாராம். அப்போ கடந்த வருஷத்தில் எந்தெந்த காரியங்களில் நாம் திருப்தியற்றவர்களாய் காணப்பட்டோமோ ஒரு நிமிடம் அதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அந்தந்த காரியங்களில் உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து ஆண்டவருடைய அனுமதியின் மூலமாய் அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டோமா? எந்தெந்த காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து ஆண்டவருடைய ஜனங்களாக ஆண்டவருடைய கைக்கு கீழாக இருந்து நாம் பெற்றுக்கொண்டோமோ, அவருடைய கைக்குள்ளாக இருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களில் நிச்சயமாக நமக்கு ஒரு திருப்தி உண்டாகும். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்து அதில் நான் திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்போமானால் அது கர்த்தருக்கு சித்தமானதல்ல. அதுதான் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நிஜமாகவே நாம் கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். இஸ்ரவேல் மக்களும் ஆண்டவருடைய சின்னங்களாக தான் இருந்தார்கள். ஆனால் பெயரளவில் ஆண்டவருடைய சின்னங்களாக இருந்தார்கள். அந்த 40 வருடம் வனாந்தர வழியாக ஆண்டவர் அவர்களை நடத்தி வருகிறதான சூழ்நிலையில ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த நன்மையினால் அவர்கள் திருப்தி அடையாதவர்களாய் காணப்பட்டார்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் அவர்களுக்கு தேவைகளை அறிந்து அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து வந்தார். அவருடைய அங்கி வஸ்திரங்கள் வளர்ந்து கொண்டே வந்ததாம். அவருடைய காலணிகள் கூட அவர்களோடு கூட வளர்ந்து கொண்டு வந்ததாம். அவர்களுக்கு தேவையான உணவை, அன்றாட உணவை கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை போல போஷித்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஜனங்களோ ஆண்டவர் கொடுக்கிற நன்மையினால் திருப்தி அடையாதவர்களாய் முறுமுறுத்து கொண்டே வந்தார்கள். பிரியமானவர்களே,
இன்றைக்கு நாம் இப்படி செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய ஜனங்கள் என்ற அடையாளங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் நிச்சயமாகவே நான் கர்த்தருடைய கைக்குள்ளாக இருக்கிற ஆண்டவருடைய ஜனம் என்கிறதான ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். இந்த வருடத்தில் நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே எதை அனுமதிக்கிறோ, உம்முடைய பிள்ளையா இருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிற காரியம் எனக்கு போதும், உங்களுக்கு சித்தமில்லாத காரியம் எதுவுமே என் வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே, அதன் மூலமா எனக்கு எந்த விதமான திருப்தியும் காணப்பட வேண்டாம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என் ஜனங்கள், அப்போ முதலாவது திருப்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். வெறும் பெயருக்காக அல்ல, அடையாளத்திற்காக அல்ல, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுவதற்காக அல்ல, நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஜனங்களாக நாம் மாற்றப்படும் போது ஆண்டவர் நம்மை திருப்தி செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த வசனத்தில் அடுத்த பகுதி என்ன சொல்கிறது? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்களாம். நான் அளிக்கும் நன்மையினால், ஆண்டவர் கையிலிருந்து வருகிற எல்லா நன்மையும் நம்மை திருப்தி செய்கிறது. அப்போ அதற்கு மாறாக ஆண்டவர் கையிலிருந்து நாம் பெறாத நன்மை எதுவுமே நம்மை திருப்தி செய்யாததாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. யாக்கோபு 1 அதிகாரம் 17 வசனத்தில், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் மாத்திரம்தான் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் கேளுங்க, உங்களுக்கு இந்த வருஷத்துல என்ன நன்மை உண்டாக வேண்டுமோ, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அந்த நன்மையை வாழ்க்கையில நீங்க அருளை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அந்த நன்மையினால் கர்த்தர் உங்களை திருப்தி செய்கிறவர்களாய் காணப்படுகிறார். எந்தெந்த நன்மையினால் கர்த்தர் நம்மை திருப்தி செய்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்ப்போமானால், உச்சிதமான கோதுமையினால் நம்மை திருப்தி செய்கிறார், கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தி செய்கிறார். அது என்ன உச்சிதமான கோதுமை, கண்மலையின் தேன்? இந்த உலகத்திலே வாழ்கிற செல்வந்தர்களுக்கு கூட இந்த நன்மை கிடைக்கப்படாதான். அதுதான் வேதவசனம் சொல்லப்படுகிறது. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம் லெவல். ரொம்ப ஒரு முக்கியமான, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில திருப்தியாக கட்டளையிடுகிறார். உச்சிதமான கோதுமை, கண்மலையின் தேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான நன்மை இப்படியாக காணப்படுகிறது. ஆனால் நாம் தேடி செல்கிறதான நன்மை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிஜமாகவே ஆண்டவர் கொடுக்கிற நன்மையிலே தான் நான் திருப்தி அடைகிறேனா, இல்லை வேற ஏதோ காரியத்துக்காக திருப்திக்காக நான் ஓடுகிறேனா? வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூட்ட விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் சிம்சோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். சிம்சோன் ஆண்டவருடைய பலத்தினால் நிறைந்திருந்தான், ஆண்டவருடைய நன்மையினால் நிறைந்திருந்தான். சிம்சோனை குறித்து ஆண்டவருடைய ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது, ஒரு வழி நடத்துதல் இருந்தது. இந்த சிம்சோனுக்கு எதிராக இந்த சிம்சோன் என்ன செய்கிறான்? ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளாக கடந்து போகிறான். அங்க ஒரு சிங்கம் சிம்சோனை தேடி வருகிறது. இந்த சிங்கத்தை அவன் கொன்று போடுகிறான். ஆனால் பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில் அந்த சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது, அந்த இறந்த சிங்கத்தை தேடி இந்த சிம்சோன் செல்கிறான். அங்கே இருந்து ஒரு தேனை அவன் எடுத்து உண்கிறான். இதன் மூலமாக அவன் பாவத்திற்குள்ளாகிறான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான நன்மை அது பரத்திலிருந்து உண்டாகிற நன்மை, அது கண்மலையின் தேனினால் உண்டாகிற நன்மை. அது அவ்வளவு ருசியான பதார்த்தமாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மை தான் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த சிம்சோனோ உலகத்தின் நிமித்தமாக தன்னுடைய ஆத்மாவலை திருப்தி அடையாதவனால் இந்த சிங்கத்திலிருந்து இருக்கிறான தேனை தேடி போகிறான். ஆம் பிரியமான, ஒருவேளை இப்படி இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? நம்முடைய பாவத்திற்காக நாம் தேடி ஓடி அது நிமித்தமாய் திருப்தி அடைய காணப்படுகிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிறதான நன்மையினால் நாம் திருப்தி அடைவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசமுள்ள வாழ்க்கையை மாற்றப்படும். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவரே, உம்முடைய ஜனமாய் நான் இருக்கணும், நீங்க எனக்கு நன்மை கொடுக்கணும், அந்த நன்மையினால் நான் திருப்தி அடையணும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை
கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிறதானே இருக்கும் இந்த பரலோக பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் திருப்தி அடைவதற்கு உம்முடைய ஆண்டவரே உம்முடைய ஜனங்களாய் நாங்கள் இருக்கணும், உம்முடைய நன்மையினால் நாங்கள் திருப்தி அடையணும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லாமல் இதை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை அபியாசித்துக் கொள்வர்களாய் நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க. உமக்கே துதி கன மகிமை எடுக்கணும். மீட்பராமே சுமலன் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை